ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி மாதம் வர விநாயகர் சதுர்த்திக்கு முன்ன வர சதுர்த்தின்றதால இது ரொம்பவே ஸ்பெஷல். அதனால நம்ம இன்னைக்கு பிள்ளையாருக்கு மூக்கல்ல சுண்டலும் வேர்க்கடலை கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, காலையிலே மூக்கல்ல ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, போட்டுட்டு வேக வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரில் நம்ம மூக்கல்ல போட்டு கேஸ்கட் போட்டு வைக்க போகிறோம். நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா சூப்பராக பூ மாதிரி வெந்து வந்துடும். அப்புறம் நம்ம சுண்டல் எடுத்து போட்டு தாளிச்சிடலாம். சுண்டல் ரெடி ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு கொழுக்கட்டைக்கான மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பாருங்க, வேர்க்கடலை, காஞ்ச வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம தோல் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை நம்ம உடச்சி வச்சுக்கணும். அப்புறம் வெல்லம் எடுத்துருக்கேன், ஏலக்காய் போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோல் உரிச்சுன்னு வந்துட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பூர்ணத்துக்கு கொழுக்கட்டை மாவுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை மாவுக்கு சேர்த்துக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் திட்டமாக உப்பு போட்டுங்க. அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு சுடுதண்ணிலேயே கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ நம்ம அந்த சுடுதண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சுட சுட இருக்குது தண்ணி, அதனால் கரண்டி வச்சு தான் கலரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா சுடுதண்ணி ஊற்றி நெய் ஊற்றி நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். நல்லா சாஃப்ட் ஆகிடும் மாவு. இதிலே வெந்துடும் அந்த சுடுதண்ணிலேயே. நான் பிசைஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். வேர்க்கடலையை உச்சின்னு வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மிக்சி ஜாரில் வேர்க்கடலை போட்டிருக்கோம். அது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டு ஒரு சுற்றி அப்புறம் வெல்லம் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேர்க்கடலையை எடுத்துட்டோம். இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சுண்டல் தாளிச்சிட்டு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு இப்போ தேங்காய் காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் போட்டால் சுண்டல் ரெடி ஆகிடும். பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை சுண்டல் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பிரசாதமாக கொழுக்கட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஹெம்மியாக கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை, அப்புறம் சுண்டல் தாளித்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், தேங்காய்லாம் போட்டு நல்லா சூப்பராக ஹெம்மியாக இருக்கும் சுண்டல், முக்கல்ல சுண்டல். நெக்ஸ்ட்டு தேங்காய், வெற்றிலை பாக்கு, ஆப்பிள் வச்சுருக்கேன், பூ வச்சுருக்கேன், கற்பூரம் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம். பிள்ளையாருக்கு பிரசாதமாக சுண்டலும் கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாமி கும்பிட போகலாம். உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் வீட்டுக்கு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.